முதல்வர் அறிவித்த 3 இலவச சிலிண்டர் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? என்னென்ன விதிமுறைகள்? தமிழக சட்டப்பேரவையில் இன்று 110 விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அந்த வகையில் தமிழக பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது, தாவேக ஆட்சி அமைந்தால் 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என வாக்குறுதி வழங்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இந்த நிலையில் அது தொடர்பாக முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் விஜய், அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக ஆண்டுக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். 2027 ஜனவரி மாதம் முதல் இந்த திட்டம் அமலுக்கு வருவதாகவும் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். எனவே 2027ஆம் ஆண்டு முதல் தமிழக குடும்பங்களுக்கு 3 இலவச சிலிண்டர்கள் கிடைக்கவுள்ளன. இந்த கேஸ் சிலிண்டர்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்காது. அதாவது, ஆண்டுக்கு 2 லட்சத்துக்கும் குறைவாக வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் மட்டுமே இந்த கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்கும். ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கும் குறைவாக உள்ளது என்றால் அவர்களால் இந்த 3 இலவச சிலிண்டர்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இலவச சிலிண்டர் திட்டத்தில் சுமார் 1.3 கோடி குடும்பங்கள் பயன்பெற உள்ளன. இதன் காரணமாக அரசுக்கு 4000 கூடுதலாக செலவாகும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில்தான் சிறு குறு வியாபாரிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய வேண்டியதில்லை. காரணம், எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்கனவே குடும்பங்களின் தரவுகளை வைத்துள்ளன. எனவே அரசு நேரடியாக எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து தரவுகளை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து தகுதியான குடும்பங்களை தேர்வு செய்து அவர்களுக்கு கேஸ் சிலிண்டர்களுக்கான தொகையை வரவு வைக்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.